ஒய்ஃபு அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. 2 பேரும் பக்கம் பக்கமாக தான் நின்னோம். நின்னதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கிட்டு கொஞ்சம் மரம் மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கு இந்த பக்கம் என்னை கொண்டு தள்ளிட்டாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. பேர் முருகேசன். மனைவியின் பேர் ரேவதி. 27ஆம் தேதி அந்த கூட்டத்துக்கு அவங்க எப்படிங்க ஐயா போகிறாங்க, என்ன நடந்ததுன்னு? கூட்டத்துக்கு போகும்போது நாங்கள் நொய்யிலேருந்து வேலை செஞ்சுட்டு போனோங்க. 12 மணிக்கெலாம் வேலை செஞ்சேன். அவங்க விஜய் பார்க்கணும் அப்படின்னாங்க. வேண்டாம்ப்பா, கூட்டத்துக்கு போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிம்மா, அங்கே மருமகளும் பேரனு கரூரில் தான் கட்டுச்சு சம்மந்தி வீடு. அதுக்கு போயிட்டு நம்ம 5 மணிக்கு மேலே போய் பார்த்துட்டு மருமகளையும் பேரனையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே போய் நம்ம விஜய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். 5 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு மேலே போய் அங்கே 5:30க்கு போனோம். அங்கே போய் நான் கும்பலில் நின்னோம். அங்கே எல்லாம் நெருக்கிடுவாங்கன்ட்டு ஒரு ஓரமாக மரத்துக்கிட்ட ஒரு ஓரமாக சந்துக்குள்ளே நின்னோம். சந்துக்குள்ளே நிற்கும்போது என்ன பண்ணிட்டோம், விஜய் மேலே ஏறி 1 வார்த்தை 2 வார்த்தை கூட பேசலை. பேசங்காட்டி எல்லாம் போட்டு நெருக்கிட்டாங்க. 4 பக்கம் போட்டு நெருக்கிட்டாங்க. நெருக்குனதில் நான் இப்படி முன்னாடி நிற்கிறேன். இப்போ என் ஒய்ஃபு அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. 2 பேரும் பக்கம் பக்கமாக தான் நின்னோம். நின்னதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கிட்டு கொஞ்சம் மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கு இந்த பக்கம் என்னை கொண்டு தள்ளிட்டாங்க. சொல்லிட்டு போனது மறுபடியும் இந்த பக்கம் என்னை கொண்டு தள்ளி வண்டி காலுக்குள்ளே உள்ள சிக்கி நான் என் மேலே 4 பேர் கிடந்தானுங்க. அப்புறம் மரத்து மேலே 15 பேர் மேலே இருந்தாங்க. அந்த 15 பேர் இருக்கும் தாவு கீழே வளைஞ்சி இருந்ததுனால நான் எழுந்திரிச்சு முண்டி வச்சு தாவை 2 கையிலும் பிடிச்சி எழுந்திரிச்சு ஒரு 2 பேர்த்தில் காலை ஊனி இங்கிட்ட 2 கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என்னால் முடியல. நேராக போய் ஒரு டீ கடையிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு, அம்மாவை பார்த்தியான்னு என்ன பார்க்கலப்பா அப்படின்னாங்க. அப்புறம் எழுந்திரிச்சு அதே இடத்துல ட்ராயரு செருப்பு எல்லாமே ஒன்று கூட இல்லை. அப்புறம் நான் அந்த இடத்துல எடுத்து வேஷ்டி கட்டிக்கிட்டு செருப்பு கட்டிட்டு, அம்மா இங்கே தான்ப்பா இங்கே தான் நின்றுச்சு, இது பாருன்னு சொன்னோம். பாருன்னு வழியே தேடி தேடி பார்த்தேங்க. கரூர் ஊரை தேடி பார்த்துட்டு மறுபடியும் காணோம். மறுபடியும் 8:30 மணிக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு, சரி வாப்பா வா, மயக்கம் போட்டு விழுந்துருக்கும் வேணுமா தெரியல, கொண்டு விருப்பாங்கன்னு போய் பார்க்கலாம்ட்டு ஆஸ்பத்திரி போனோம். அங்கே போய் 1 மணி நேரமாக தேடுறோம். கீழே பாரு மேலே பாரு, நாங்கள் ஒரு பக்கம் கூட கிடைக்கல. அப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஆஸ்பத்திரியே 2வது ஃப்ளோரில் போய் தேடிட்டு மறுபடியும் வேறு ஆள் ஃபோனை வாங்கி நான் ஃபோன் பண்ணி, முடியல வாப்பா படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அப்படி வந்துட்டு அம்மா எங்கே கேட்டதுக்கு, அம்மா இருக்குது வாப்பா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு அப்படி ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்குன்ட்டு நான் நினச்சேன். ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் மறுபடியும் கீழே கூட்டிகிட்டு சபை இருக்கிறத கூட்டிகிட்டு விட்டாங்க. அப்புறம் ஒன்றும் முடியல நம்மளால். அப்புறம் 11:30 மணிக்கு மேலே 12 மணி நம்ம கூட்டி கொண்டு காமிச்சாங்க. இதுதானா அப்படின்னு போட்டா காமிச்சாங்க. ஆமாம். அப்புறம் தான் உள்ளே கூட்டி கொண்டு போய் காமிச்சாங்க. இழக்கவே முடியல. அவங்க இங்கேருந்து சாப்பிட்டுட்டு என்னதான் போனாங்கம்மா, எப்படி இருந்தாங்க? எங்கள் ஊர் கரூர் தாங்க, கரூர் பாலிடெக்னிக்கு. எங்கள் பொண்ணு கன்சீவாக இருக்குது. எங்கள் பொண்ணு பேரனை அவங்க எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். இவங்க மதியம் லஞ்சு எங்கள் வீட்டில் தான் சாப்பிட வந்தாங்க. 1:30 மணிக்கு வந்தாங்க. மதியம் லஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு
சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு மேலே தான் ஊருக்கு இங்கே வர்றதாக இருந்துட்டு, சரி இங்கே வர்றாங்கல்ல பக்கத்தில் தானே போய் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் அவங்களும் போயிருந்தாங்க. பாப்பாவை பார்க்குறக்காக வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் அவங்க ஊர் ஒரு 2 இப்போ விஜய் வர இடமும் எங்கள் வீடும் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோ 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். பக்கத்தில் தானே இருக்கோம், எங்கெங்கேருந்து வர்றாங்க நம்ம இங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போய் பார்க்கலான்ட்டு போனாங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கட்சி கூட்டத்துக்கோ அதெல்லாம் மீட்டிங் எதுவும் போக மாட்டாங்க, கட்சி கூட்டம் எந்த இதுக்கும் போய் சேர மாட்டோம். எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு. எந்த மாத்திரை மருந்து, ஒரு ப்ரெஷர் சுகர் எதுவுமே கிடையாது. நல்லா இருந்தவங்க எங்கள் வீட்டில் வந்து மதியம் லஞ்சு நல்லா சாப்பிட்டு போகிறோம். நான் தான் சமைச்சு வச்சுருக்கேன், நான் தான் என் கையால் தான் சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டு மதியம் டீ பிரேக்கு எங்கள் வீட்டிலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. நான் அவங்க அம்மா தான் எங்கள் பொண்ணத்தை இவங்க கட்டிகிட்டு வந்திருக்காங்க. மருமகன் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. அவங்களோட ஆசைகள் என்னவா இருந்துச்சுங்கப்பா? என்ன பேத்தியை பார்க்கணுங்கிற ஆசை. மருமக மாசமாக இருக்குது, பேத்தியை பார்க்கணும், 2 குழந்தைய நம்ம நல்லபடியாக வளர்த்தணும். அவங்க மகளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. பேத்தி மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அண்ணா விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அண்ணா கூட தான் இருப்பாங்க எங்கேயுமே. இப்போ நான் உடம்பு அண்ணனுக்கு ஒரு ஹெல்த்து இதாக இருக்கறனால ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க. அப்புறம்தான் தம்பி வருவாங்க. தம்பி கரூரில் ஒர்க் பண்ணுறாங்க. தம்பி வரக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ சப்போர்ட்டாக அவங்க தான் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அந்த இழப்பை அவங்க எங்கனாலையும் ஏற்றுக்க முடியல, அவங்கனாலையும் ஏற்றுக்க முடியல. இவ்வளோ ஆசைகளோட வீட்டுக்கு வந்துட்டு பேரன் கூட பாய் சொல்லிவிட்டு பாப்பா இன்னும் 20 நாளில் பிறந்த இந்த மாதம் 27ஆந்தேதி டேட்டு கொடுத்துருக்குறாங்க. 27ஆந்தேதி நம்ம பாப்பா வந்துடும் பையன்கிட்ட சொல்லிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதம் இன்னும் 27ஆந்தேதி டேட்டு. அது வந்து சொல்லிவிட்டு இவ்வளோ ஆசையாக சொல்லிட்டு போகிறாங்க. பாய் அம்மா பத்திரமா இரு, இன்னும் 20 நாள் நம்மளுக்கு பாப்பா பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு போனாங்க. அந்த கடைசி ஆசை கூட அவங்களால பார்க்க முடியல, அந்த பேத்தியை கண்ணால் பார்க்க முடியல. ரொம்ப கனவுகள், எதிர்பார்ப்புகள், அப்படி ஆசை இருந்தது. இப்போதைக்கும் யாரெல்லாம் வந்திருக்காங்கம்மா? யாரெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க? அரசாங்கத்துலேருந்து நிவாரணம் அறிவிச்சாங்க, அதெல்லாம் வந்துருச்சுங்க? அது வந்துருச்சு. இருந்தாலும் இழப்பை ஏற்றுக்க முடியாதுல்ல. இழப்பு அவங்க எவ்வளோ போல்டானவங்க தெரியுங்களா? ஃபோட்டோ பாருங்கள், அவ்வளோ போல்டானவங்க. இப்படி போல்டானவங்க நம்ம திருப்பி வாங்க முடியுமா? எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அந்த இழப்பை எங்களால் ஈடுகட்ட முடியுமா? கண்டிப்பாக. யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? யாரெல்லாம் வந்து கட்சிக்காரங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க, அதெல்லாம் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழக அரசுலேருந்து 10 லட்சம் வந்தாங்க, அது வழங்கிட்டாங்களா? அதெல்லாம் விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசினா நாங்கள் கேள்விப்பட்டோம். வந்து பேசினாங்க, சிக்னல் கேட்கல, பேசினாங்க. சிக்னல் டவர் அவ்வளோக்கா இருக்காது. நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன், அண்ணா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு பார்த்துக்கிறேன்ட்டு போனாங்க. அதோட சிக்னல் கேட்கல சரியா. பேசின வரைக்கும் என்னங்கண்ணா சொன்னாங்க? பேசின வரையும் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், எங்களால் வந்து இதாகிடுச்சு, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு சிக்னல் கிடைக்கல. அப்புறம் சரி நாங்கள் நேரில் வரோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள். இனி அப்படி நடக்காமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து அவ்வளோக்கா எங்கேயும் கூட்டத்துக்கு போனது கிடையாது. ஆனால் இனிமேலும் போகிறது வாய்ப்பு இல்லை. இவ்வளோ நாளும் போனது கிடையாது. அண்ணா அவங்களும் போனதில்லை, நானும் எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டேன். வீடு உண்டு, நாங்கள் உண்டு, வேலை உண்டு, அவ்வளோதான் இருப்போம். வேறு பக்கம் எந்த பக்கம் போனதில்லை. எல்லாத்துக்குமே இந்த இழப்பு 40 பேர்த்து குடும்பத்துக்கும் உயிர் தான். இந்த உயிர் யார் என்ன சொல்லியும் ஈடுகட்ட முடியாது. இப்போது என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? காசு பணம் எது கொடுத்தாலும் ஈடாகாதுன்ற நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க இருந்து பண்ணக்கூடிய விஷயம் தேவைகள். அவங்க இருந்து பண்ணுறதுன்னா அந்த பையனுக்கு ஒரு புள்ள ஒன்று பையன் ஒன்று, அதுங்களுக்கு கவர்மெண்ட் வேலை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க பொழப்பு இதாகி கடைசி வரை இந்த வேலைக்காக அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க. பையனுக்கோ மருமகளுக்கோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா, 2 பேருமே படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப. பாப்பாவையும் சொல்லுவாங்க, அவங்க எங்கள் மருமகனையும் சொல்லுவாங்க, எக்ஸாம்லாம் எழுதுங்க, வேலை கிடைக்கட்டும், இந்த மாதிரி வேலை இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், 2 பேர் படிச்சிருக்கீங்க அப்படின்லாம் அவங்க ஆசையெல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. சரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, அவரையும் பார்த்துக்குங்க. இந்த கல்வி கடனுக்காக
பையன் படிப்புக்காக வாங்கினாங்க, ஒரு 54 ரூபா வாங்கினோம். அதை அப்படித்தான் தள்ளுபடி ஆகும்னாங்க, இன்னும் தள்ளுபடி ஆகல. அது அப்படிதான் பேங்க்கில் அப்படியே இருக்குது. அவங்க பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அது தள்ளுபடி ஆகுமா என்னான்னு தெரியல, எப்படின்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பையன்கிட்ட. கல்வி கடனுக்காக வாங்கினது. வீட்டு குடும்பத்துக்கு அவங்க தனியாக டெய்லர் கடை வச்சுருந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட இழப்பும் ஒரு பக்கம், அந்த இதுவும் அவங்களுக்கு அம்மாவோட சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட் இல்லைன்னா அவங்களும் கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருப்பாங்க. நம்ம அம்மா இருந்தாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தம்பியை நினைக்கிறாங்க. சரி, சீக்கிரமாக அதுவும் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. அந்த கடனை தள்ளுபடி பண்ணி பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா லைஃப் ஆகி நம்ம மேலே இருந்து என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான் இங்கே பொழப்பு. சரியான ஒரு இது இல்லை. உடம்பு அவங்க இறந்தா போச்சு, மனைவி இறந்தா போச்சு. இன்னும் ஒரு நேரம் சாப்பாடு இவ்வளோ ஒரு இட்லியை கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஹெல்த்து இதாக இருக்காங்க. எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வீட்டு யார் இருக்கிறா? வீடு கட்ட முடியல. ஹார்ட் அடைப்பு இருந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. அதனால அவர் ஹெல்த் ரொம்ப இதாக இருக்குது. அதனால என் டைம் அவங்க தான் இருக்கும், அவங்க தான் பார்த்துக்குவாங்க. சரிம்மா, பார்த்துக்குங்க. அவரையும் போல்டாக இருக்க சொல்லுங்கள், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. சரி, பார்த்துக்குங்க. நன்றி. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதாக இருந்தாங்க. மனசுக்கு நினச்சா வேதனையாக இருக்குது. நம்ம அவங்க முன்னாடி அழுதா அவங்களும் மனசு கஷ்டப்படுவாங்க தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க முன்னாடி காமிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மனசோட அழுதோம்னா அவங்களும் மனசு உடஞ்சிருவாங்கன்னு தான் நாங்கள் வெளியில் அவங்க முன்னாடி நாங்கள் அவங்களே அழுதுட்டு இருக்கும்போது நாமளும் அழுதோம்னா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்கன்னு தான் நாங்கள் அழுகிறது. அவங்க முன்னாடி வெளியில் போய் நானும் என் பொண்ணு பேசிக்கிட்டு அழுதா கூட நாங்கள் அவர் முன்னாடி நாங்கள் அழுகவே மாட்டோம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்காது. கொஞ்ச நேரம் பாப்பா மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. நான் எப்படி இருக்கிறேன்னா அதே மாதிரி தான் அவங்களே இருப்பாங்க. எங்கள் பாப்பா நினைக்க டெய்லி சாயந்தரம் சாமி கும்பிடும்போது அழுதுட்டு தான் இருக்குது. எனக்கு அம்மா மாதிரி இருந்தாங்க, அவங்கள நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் முன்னாடி நாங்கள் கண் கலங்கிறதில்ல. ஏன்னா அவரே மனசு உடஞ்சிருக்காருன்னு நாங்கள் அவர் முன்னாடி நாங்கள் கண் கலங்கவே மாட்டோம். நானும் என் பொண்ணு சாயந்தரமாக கூட பேசிட்டேன். அப்போலாம் தான் இருந்தாங்கம்மா, அத்தை இல்லாமல் நமக்கு வீடாக இல்லை, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கங்க, அவரையும் பார்த்துக்கங்க. நன்றிம்மா.